ஹாய் உறவுகளே, விநாயகர் சதுர்த்தி ஆண்டு வீட்டில் பூஜை எல்லாம் முடித்து விட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஊரில் உள்ள இரட்டை விநாயகர் கோயில் தரிசனம் போயிட்டு வந்தோம். அடுத்தபடியாக நம்ம திருவண்ணாமலை தரிசனம் முடிச்சு விட்டு கோபுர தரிசனம் ஒரு குட்டி வீடியோ எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுர தரிசனம் முடித்து விட்டு அப்படியே ஒரு தாபா ஹோட்டல் இருந்துச்சுங்க. பட்டு ஹோட்டல் போனோம். நாங்கள் நான்வெஜ் சாப்பிடல, அன்றைக்கி வெஜிடேரியன் தான் சாப்பிட்டோம். சப்பாத்தி ரொட்டி சாப்பிட்டுட்டு பன்னீர் மசாலா கொடுத்தாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு நைட் ரைடு. மணி 12 மணி, நல்ல இருட்டு, ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் டேஞ்சரான ரோடு தான். நாங்கள் 3 பேரும் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்த தைரியத்தில் ஜாலியாக ட்ராவல் பண்ணோம். நல்லா சாங்ஸ்லாம் கேட்டுட்டு வண்டியில் வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக தூறல், அப்புறம் இடையில் கொஞ்சம் டீ கடை போகலாம் சொல்லிட்டு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரரு. டைம் ஆகிடுச்சி அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் டீ கடைக்கு போகல, நேராக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்தால் குறுக்கால ஒரு போலீஸ், ஏன் கூட்டமாக லேட்டாக போகிறீங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னு நிப்பாட்டி நம்ம ஆள் லைசன்ஸ் வாங்கி பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருந்தது. ஓகே எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களை நீங்கள் வீட்டுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது சொல்லிவிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் இங்கே கொஞ்சம் டர்னிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்தது. வந்தாச்சு, எப்படியோ சாமி மேலே பாரத்தை போட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஜாலியாக இருந்தது. சரி, கோயில் ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியாவது கோயில் தரிசனம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு வந்தோம் மனசில் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தால் நம்ம வாசலில் பாருங்கள் 2 கோல பைரவர் படுத்துட்டுருக்காங்க. ஓகே, நம்ம சேஃபாக வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.